ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இது வந்து நம்ம இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்குதுங்க. அதில் நியூ புக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 9th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் கோல் செட்டிங், ஓகேங்களா? இது வந்து கிறிஸ் ஸ்ரீகாந்த் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ கிளாஸ் நடத்தலை, எப்படி நான் சொல்லிடுறேன். இதில் முக்கியமான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 9 கொஸ்டின் இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். டேஷ் வாஸ் தி ஆத்தர் ஆஃப் தி லெசன் கோல் செட்டிங். கோல் செட்டிங்கோட யார் ஆத்தர்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிறிஸ் ஸ்ரீகாந்த் தான், ஓகேங்களா? ஸ்ரீகாந்த் கிவ்ஸ் டேஷ் ஸ்டெப்ஸ் டு கோல் செட்டிங் ப்ராசஸ். அதாவது ஒரு கோல் செட்டிங் ப்ராசஸ்க்கு எத்தனை ஸ்டெப்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு கேட்டிருப்பாங்க. மொத்தம் 5 ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? ஒன் பிகம்ஸ் வாட் ஒன்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் டிசைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன் பிகம்ஸ் வாட் ஒன்ஸ் இன்னர் மோஸ்ட் அண்ட் டீப் ரூட்டட் டிசைர். அதாவது மனசில் ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அதாவது உன்னோட உள் மனசில் இருக்கணும் அந்த விஷயம். நீ எந்த ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னாலும் அதுதான் உண்மையான டிசைர் அப்படின்றது தான், ஓகேங்களா? டேஷ் மோட்டிவேட்ஸ் டு அச்சீவ் தி கோல், ஓகேங்களா? அந்த இதுதான் இன்னர் மோஸ்ட் அண்ட் டீப் ரூட்டட் டிசைர் தான் வந்துட்டு நம்மளோட மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றது தான். ஸ்ரீகாந்த் பிகேம் ஏ கிரிக்கெட் பிளேயர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேஷ் பேஷன். அதேமாரி ஹி டிட் நாட் கிவ் அப் எனி டைம், ஓகேங்களா? எப்போயாச்சும் அவர் கிவ் அப் பண்ணுறாருன்னு கேட்டாங்கன்னா இல்லை. டேஷ் வாஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஹீ பிளேட் வித் கிரேட் பேஷன். யாரும் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கிறிஸ் ஸ்ரீகாந்த், சச்சின் டெண்டுல்கர் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ் ஸ்ரீகாந்த் போட்டுறீங்க, தப்பு. சச்சின் டெண்டுல்கர் தான் கரெக்ட், ஓகேங்களா? வாஸ் ஆல்சோன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொருத்தர் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க பேஷன் வச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம். சச்சின் இஸ் ஏ டேஷ் அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அவர் தான் அந்த ரோல் மாடல், ஓகேங்களா? டேஷ் இஸ் த கீவேர்ட் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பேஷன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், இதுதான் வந்து மெயினான மேட்ரு இந்த கோல் செட்டிங்கில், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக இதில் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்கனாலே என்னென்ன படிக்கணும், முதல்ல க்ளாசரி, அதுக்கப்புறம் நீ அதுக்கான மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பாருங்கள், ஓகேங்களா? அல்டிமேட்லி என்ன அர்த்தம், பீயிங் த பெஸ்ட் ஆர் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். அதாவது அல்டிமேட்னாலே உங்களுக்கே தெரியும், அதாவது ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், யூனிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், இருக்குதுல பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பியர்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பர்சன் ஆஃப் சேம் ஏஜ் ஸ்டேட்டஸ் ஆர் எபிலிட்டி. அதாவது என்னுடைய கொல்லிங்னு சொல்லுவாங்களா, என் வயசில் ஒருத்தர் இருக்கார், அவர் நானே ஒரே டைமில் தான் வந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதுமாரி, ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ்னாக்கா த கெப்பாசிட்டி டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் தி கேரக்டர் டெவலப்மெண்ட். அதாவது இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து அப்துல் கலாமை பார்த்தா நான் அவரை மாதிரி வாழணும் ஆசைப்பட்டேன், அவரை மாதிரி நான் சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசைப்பட்டேன், அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ், புரியுதுங்களா? அவர்கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அவர் வந்து நிறைய மக்கள் வந்து அவருடைய பக்கம் திருப்பி இந்த நல்வழி பாதையில் அனுப்பி கொண்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க, அதுமாரி. பேஷன்னாக்க ஸ்ட்ராங் டிசைர்னால் உங்களுக்கே தெரியும், அதாவது சாதாரண விஷயம் இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வருஷம், அதாவது நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ கிராஸ் ரோட்ஸு, டிட்டியரேட்டட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லெசன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பை சூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. த ஆத்தர்ஸ் டிசைர் வாஸ் டு என்னது சொல்லுங்கள், ப்ளே கிரிக்கெட், ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆஃப்டர் த 1983 வேர்ல்டு கப் ஹி வாஸ் ட்ராப்டு ஃப்ரம் தி இந்தியன் டீம் பிகாஸ், அது என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபார்ம் டிட்டியரேட்டட், பிகேம் ஒர்ஸ்னு அர்த்தம் டிட்டியரேட்டட்னா, ஓகேங்களா? A little voice in Srikanth said, "You will make it." சரிங்களா? You should not do anything without passion. Dash change for a person from time to time. Decides. சரிங்களா? Answer the following questions. 1 or 2 sentence கேட்டிருக்காங்களா? அக்கார்டிங் டு த ஆத்தர் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா அக்கார்டிங் டு த ஆத்தர் தேர் ஆர் 5 ஸ்டெப்ஸு, ஓகேங்களா? கோல் செட்டிங் ப்ராசஸ் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னது? புட் டவுன் யுவர் கோல்ஸ் ஆன் பேப்பர், அனலைஸ் வாட் த பெனிஃபிட்ஸ் ஆர், ஐடென்டிஃபை அப்டாக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்ச், ஹெல்ப் ரெக்வைர்ட் பீப்புள் அண்ட் ரிசோர்ஸஸ், புட் டவுன் மைல் ஸ்டோன்ஸ் வித் டேட்ஸ். அவ்வளோதான், இந்த 5 விஷயந்தான், ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் டோன்ட் வரி சீக்கா, யூ வில் மேக் இட், யூ வில் மேக் எ கம் பேக் இன் த இந்தியன் டீம், யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனாக்கா
ஆஃப்டர் winning த கிரிக்கெட் வேர்ல்டு கப் இன் 1983 ஸ்ரீகாந்த்ஸ் ஃபார்ம் பிகேம் ஒர்ஸ். அதாவது அவங்க அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருடைய ஃபார்ம் வந்து குறைஞ்சி போச்சு. அதாவது ரொம்ப ஒர்ஸ்ன்னா ரொம்ப மோசமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டப்பு அவுட் ஆகுது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். தேர் வாஸ் ஏ தாட் ஆஃப் ட்ராப்பிங் ஸ்ரீகாந்த் ஃப்ரம் தி தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டீம். தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டீம்லேருந்து அவர் வந்து தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அட் த டைம் ஹி கெப்ட் ஆன் டெல்லிங் ஹிம் தீஸ் வேர்ட்ஸ். அதாவது அந்த நேரத்தில் அவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாராம். அதாவது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டார், செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகேங்களா. How did the author's deep-rooted desire become a reality? ஓகேங்களா. The author's deep-rooted desire was to captain India in 5 years' time. ஓகேங்களா. His form became worse. There were established cricketers. அதாவது இவருக்கு வந்து கேப்டன் இந்தியா இருக்கணும் சார் 5 வருஷம் டைமில். அதே டைமில் இவரோட ஃபார்ம் வந்து மோசமாக போயிடுச்சு. அதே சமயம் நிறைய பெஸ்ட்டான கிரிக்கெட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பட் த ஆத்தர் கெப்ட் ஆன் ட்ரையிங். ஹி வாஸ் மேட் கேப்டன் இன் 1989. ஆனால் ஆத்தர் வந்து சும்மா இல்லை, அவரும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கார். கண்டிப்பாக ஒரு கேப்டனாக ஆகிட்டார் 1989. அதுதான் அவரோட டீப் ரூட்டட் டிசைர். இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்கணும், அவ்வளோதான். வாட் வாஸ் டெண்டுல்கர்ஸ் கிரேட்டஸ்ட் விஷ்? டெண்டுல்கர்ஸ் கிரேட்டஸ்ட் விஷ் வாஸ் டு வின் தி வேர்ல்டு கப் ஒன் டே அண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் எ வேர்ல்டு கப் வின்னிங் டீம் ஃபார் இந்தியா. அவ்வளோதான். வேர்ல்டு கப்பை ஒரு நாள் ஜெயிச்சிடணும், அந்த வேர்ல்டு கப் டீமில் நாம் ஒரு ஆளாக இருக்கணும். இதுதான் அவருடைய கிரேட்டஸ்ட் விஷயம். வென் கேன் யூ அச்சீவ் யுவர் ஓன் கோல்ஸ் இன் லைஃப்? வி ஷுட் செட் ஸ்மாலர் கோல்ஸ் அண்ட் ஒர்க் ஆன் ஸ்டெப் பை ஸ்டெப். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் கோல்ஸ். வென் வி ஒர்க் வித் பேஷன் வி வில் அச்சீவ் அவர் கோல்ஸ் இன் லைஃப். இதுதாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த ஆன்சர் என்ன போட்டலாம், இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ஓகேங்களா. சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃப்ரக்டிஃபை அப்படின்னாக்க ஃப்ரூட்ஃபுல், கான்க்ரீட் அப்படின்னா ரியல், ரெலவெண்ட்னா அப்ரோப்ரியேட், கான்ட்ராடிக்ட் அப்படின்னாக்கா அப்போஸ், ஸ்ட்ராட்டஜினா பிளான். ஓகேங்களா. இப்போ ஆன்டனிம்ஸ் பார்ப்போம். சக்ஸஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் ஃபெயிலியர், ரிமெம்பருக்கு ஃபர்கெட், கிராஜுவலினாக்க சடன்லி, டெஸ்ட்ரக்ஷன்னா க்ரியேஷன், மென்டலினா ஃபிசிக்கலி. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது? யூஸ் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் யுவர் ஓன் சென்டென்சஸ் ஸோ அஸ் டு கெட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. கிரிக்கெட் இஸ் ஏ பாப்புலர் ஸ்போர்ட்டு, ஏ கிரிக்கெட் இஸ் ஆக்டிவ் அட் நைட்டு, இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பேங்க் வச்சு எழுதணும். வி வென்ட் டு பேங்க் டு டெபாசிட் மணி, வங்கின்னு வந்துடும் இந்த இடத்துல பேங்க் மீனிங்கு. அது இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா மதுரை இஸ் ஆன் தி பேங்க் ஆஃப் தி ரிவர் வைகை. இதில் பேங்க் அர்த்தம் வந்து கரைன்னு அர்த்தம். ஸோ இதுமாரி எழுதணும். ஓகேங்களா. கன்சல்ட் எ டிக்ஷனரி டு ஃபைண்ட் தி ஹோமோஃபோன்ஸ் ஃபார் தி கிவன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. இந்த ஹோமோஃபோன்ஸ் பார்ப்போமா. இன் ஐஎன் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ளேன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கான ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்என், அதாவது சத்திரம், சரிங்களா. இன் அப்படின்னு அர்த்தம். நோ, கேஎன்ஓடபிள்யூ, அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன் பார்த்தீங்கன்னா நவ், என்ஓடபிள்யூ இப்பொழுதுன்னு அர்த்தம். பி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல். அதே பிஇஇ அப்படின்னு போட்டோன்னா தேனி. டூ, ப்ரிப்போசிஷன், அது டூ டிஓஓ மிகுதி, அதுதான் அதோட ஹோமோஃபோன். வாட், டபிள்யூடிடி பார்த்தீங்கன்னா அழகுன்னு அர்த்தம். டபிள்யூஹெச்ஏடினாக்கா என்ன அப்படின்னு வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா. அதாவது ஒரே மாதிரியே சவுண்ட் வரும், பட் ஆனால் லெட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்குது, மீனிங் மாறும். அதான் ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா. இப்போ ரைட்டு ஆர்ஐஜிஹெச்டினாக்கா வலது அப்படின்னு ஒரு பக்கம், அதாவது வலது பக்கத்தை சொல்லலாம் ரைட் சைடு அப்படின்னும். அதே ரைட் டபிள்யூஆர்ஐடி அப்படின்னாக்கா எழுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா. வேர் டபிள்யூஇஆர்இ அப்படின்னா வினைச்சொல்னு அர்த்தம். அதே டபிள்யூஹெச்இஆர்இனாக்கா எங்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்குது, அது பார்ப்போமா. ஸோ இதில் பாருங்கள், சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்வேன்னு கொடுத்துட்டாங்க. அதே வந்து சப்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அன்னுக்கு வந்து என்ன எழுதலாம், அன்ஹாப்பின்னு எழுதலாம், அன்ஃபார்ச்சுனேட்னு எழுதலாம். ரீக்கு வந்து என்ன எழுதலாம், ரிகவர், அப்படி ரீசார்ஜ்னு எழுதலாம். என்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டு, என்கேஷு. டிஸ்னாக்கா டிஸ்பிளே, டிஸ்கவரு. இருனாக்கா இர்ரெஸ்பான்சிபிள், இர்ரெவலண்ட்டு. ஓகேங்களா. இதுமாரி எழுதலாம். சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு முன்னாடி எழுதணும்.
சஃபிக்ஸ்னாக்கா ஒரு வேர்டுக்கு பின்னாடி எழுதணும். ஓகேங்களா, முன்னாடி பின்னாடி. ப்ரீனாலே முன்னாடின்னு வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ்னால் சஃப் பின்னாடி எதோ ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, எல்வையில் முடிகிற மாதிரி கேட்டிருக்காங்க. சடன்லி, ஹாப்பிலி. ஓஆரில் முடிகிற மாதிரி அட்வைசர், கண்டக்டர். இஆரில் முடிகிற மாதிரி குக்கர், டீச்சர். என்இஎஸ்எஸில் கைண்ட்னஸ், வீக்னஸ். ஐஏஎனில் முடிகிற மாதிரி எலக்ட்ரிஷியன், பொலிட்டீஷியன். ஐஎஸ்டியில் டைப்பிஸ்ட்டு, ஐடியலிஸ்ட்டு. ஓகேங்களா, இதில் கேட்டிருக்காங்க லிசன் டு தி பேசேஜ் ஆன் பேராலிம்பிக்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, த பேராலிம்பிக் கேம்ஸ் ஆர் ஃபார் யாருக்காக? டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக. ஓகேங்களா, டிசேபிள்டு பீப்புள். த பேராலிம்பிக் கேம்ஸ் யூஸ்வலி ஹேப்பன் எவ்ரி 4 years. ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் ட்ரூ பேராலிம்பிக் கேம்ஸ் ஹேப்பன் இன் ரோம் இன் 1960. In 394 BCE, the Dash stopped the Greek Olympic Games because they didn't like them. Romans. Dash was a doctor at the Stoke Mandeville Hospital in England. அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் லூட்விக் குட்மேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ரிப்பேர் எ ஸ்பீச் இன் அபவுட் 80 to 100 words ஃபார் த மார்னிங் அசம்பிளி ஸ்ட்ரெஸ்ஸிங் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. அதை விட்டுருங்க. இதில் பாருங்களா, யுவர் ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் another town or city has won his her championship trophy in the recent sports meet. Write a letter congratulating him or her. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2 TAல பார்த்தீங்களா மெயின்ஸ் பேப்பரில் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த இன்ஃபார்மல் லெட்டரில் எப்படி திரும்ப இருக்கும்? ஸோ ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் இருக்கும். அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மை டியர் கோமதி யார் ஏதாச்சும் ஒரு பேர் போட்டுப்பாங்க. அது கீழே 2 பேராகிராஃப் எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் தேங்கிங் போட்டுப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு யுவர்ஸ் லவ்விங்னு சொல்லிட்டு நம்ம பேரை போட்டுப்போம். லெஃப்ட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அந்த என்வலப் சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எது எழுதிப்போம். புரியுதுங்களா, இது உள்ளே தான் இதில். ஸோ அதுக்கப்புறம் அதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரீடிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபோல் கல்ச்சர் அண்டு ஃபோல்க்ளோர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரகாட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காவடி ஆட்டம், அப்புறம் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேங்களா, அப்புறம் பொம்மலை ஆட்டம், பறை ஆட்டம், தெருக்கூத்து, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா சார், அப்புறம் சிலம்பாட்டம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டியூனோன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் இப்போ அந்த பேராகிராஃபெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். புரியுதுங்களா, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாகிராம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அனாகிராம்னா என்னென்னாக்கா, அனாகிராம் இஸ் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டிப்பிக்கலி யூஸிங் ஆல் த ஒரிஜினல் லெட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அது லெமன்னாக்க மெலன். ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதே லெட்டர் வச்சு வேறு மீனிங் உள்ள வேர்டை ரெடி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது கீழே வச்சு கொடுத்துருக்காங்களா. எல்போன்னு கொடுத்துருக்காங்களா, எல்போக்கு எழுதலாம், பிலோன்னு எழுதலாம். செக்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்டீசஸ்ன்னு எழுதலாம். வியூவருக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு எழுதலாம். ரிப்பிள்ஸ்க்கு வந்து என்ன எழுதலாம், ஸ்லிப்பர்னு எழுதலாம். நீட்லெஸ் அப்படின்னு என்ன எழுதலாம், நீட்லெஸ்ன்னு எழுதலாம். லெசண்ட் அப்படி எழுதலாம். ஓகேங்களா, வேறு என்ன இருக்குது, டாக் ஷோ இருக்குது. ப்ரிப்போசிஷன் வந்துட்டோமா. ஓகே, அபவ், அண்டர், பிசைடு, அவுட் சைடு. முதல்ல இது அபவ்னா என்னன்னாக்கா ஒரு பொருளுக்கு மேலே இருக்கிறது. ஓகேங்களா, ஓகேங்களா. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. ஒரு சென்டென்ஸில் ஒரு 2 பொருள் வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொனவுனோ ஒரு நவுன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா எங்கே இருக்கா சைடை பற்றி தான். ஓகேங்களா, இப்போ ஒரு பொருளுக்கு மேலே இருக்குது அபவ் பாருங்களேன், அதாவது இந்த கோடு இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்குது. அண்டர்னாக்கா அது கீழே இருக்குதுன்னு அர்த்தம். பிசைட்னாக்கா அது ஒரு லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம், இன்சைடில். அதே அவுட் சைட்னாக்கா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் வெளில இருக்குதுன்னு அர்த்தம். இன்சைட்னாக்கா அந்த பொருளுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆன் டாப் ஆஃப்னாக்கா அந்த பொருளுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். பிகைன்னாக்கா அதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, பிட்வீன்னாக்கா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அரவுண்ட்னாக்கா அது சுற்றி தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப் டவுன்னாக்கா ஒன்று மேலே இருக்குது ஒன்று கீழே இருக்குதுன்னு அர்த்தம். த்ரூனாக்கா அது தாண்டி அது உள்ளே நோக்கி போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமு, ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸு, ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் அப்படி எக்ஸாம்பிளாக பார்த்துக்கணும். சின்ஸ் அண்ட் ஃபார்னா எதுக்கு யூஸ் பண்ணோம், டியூரிங் அண்ட் இன் எதுக்கு யூஸ் பண்ணோம் அதெல்லாம் பார்த்துக்கணும். பிட்வீன் அண்ட் அமாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸா. வி ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை
dash 8 years அப்படி சொல்லிருக்காங்க for 8 years. Abdul has taken dash his father after atta after. Vimal generally goes to his workplace dash bus by bus. The cricket ball was hidden dash the leaves among the leaves. Mani divided his toys dash his brothers and sisters between his brothers and sisters. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை கிளியராக படிச்சிங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதில் பாருங்களா, ரியா பாரோட் எ ட்ரெஸ் ஃப்ரம் மீ அண்ட் லென்ட் இட் டு ஹர் ஃப்ரெண்ட் மேரி அப்படின்னு இருக்காங்க. இதில் எது ப்ரிப்போசிஷனு? ஃப்ரம்மும் டூவும். ஓகேங்களா? when I moved back to the city things had changed considerably அப்படின்னு இருக்காங்க. இதில் இது to the burglar found the keys under the pot in the balcony. இதுக்கு என்னது? அண்டரு அப்புறம் இன். ஓகேங்களா? பிரபு was hiding behind the door when his sister came looking for him. behind for இது வந்து preposition. my dog sat on my hat and squashed it. இது வந்து on. இது வந்து preposition. இது பாருங்க, complete the passage by filling in appropriate prepositions from the list with, out, to, in, from, during, of, for, by. Some prepositions may be used more than once அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கொடுக்கலாமா? In Tamil Nadu, a very interesting form of recitation named வில்லுப்பாட்டு developed. அந்த ஏன்ற இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் நம்ம போடணும். இன் தி ஐஎன் வரும். ஓகேங்களா? ஏக்கு பதிலாக ஐஎன். தி 15th century வில்லுப்பாட்டு மீன்ஸ் பவ் சாங் பிகாஸ் ஏ பவ் ஷேப்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டேஷ் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் ஸ்ட்ராங் ஹை டென்ஷன் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு. ஓகேங்களா? பை பிளேசிங் இட் ஆன் ஓஎன் ஆன் அண்ட் எர்த்தன் பிக்சர். It is believed that this narrative form was an invention of வரும் அந்த இடத்துல. ஓகேங்களா? OF. அரச புலவர், the troupe gives its performance mostly during temple festivals. There are ஓகேங்களா, there are 7 to 8 persons in the troupe who form a kind of chorus தான் வரும். ஓகேங்களா? OF தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, when the chief chorus that supports the main singer narrator, when the chief narrator sings, the chorus takes up the refrain of the song. ஓகேங்களா? and repeats it in unison. The whole party sits on the ground and performs with a lot of gesticulation and facial expression to suit the narrative they have taken. The ballad style songs are composed in the rural dialect which appeals to the audience who sometimes join the troupe with suitable notes or words. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வேறு என்ன இருக்குது முக்கியமாக வந்து ப்ரிப்போசிஷன் வித் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தி ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் கிவன் இன் தி பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கான சொல்கிறேனே, பெனிஃபிட் ஃப்ரம் எப்படி எழுதலாம்? பீப்புள் பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸ்டாண்ட் இன் அடுத்த கேர் ஃபார் பார்ப்போமா? த யங் டோன்ட் கேர் ஃபார் தேர் எல்டர்ஸ். அக்ரி வித்துக்குன்னா எழுதலாம், ஐ அக்ரி வித் யுவர் ப்ரப்போசல். ஸ்டாண்ட் இன்க்கு என்ன சொல்லலாம்? She stands in for her mother. She asked for a pay raise. Learn to laugh at your mistakes. The lovely music stayed with me for a long time. He jokes about himself often. I believe in God. Go into the problem to understand. Water consists of hydrogen and oxygen. We pay for the services we get. Students prepare for their examination. Nurses attend to the patients. Don't rely on cheap advice. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே ஏபிசிடிக்கு அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஏக்கு வந்து வித்து, பிக்கு டு, சிக்கு ஆஃப். ஓகேங்களா, ஏன்னா நிறைய இருக்குது, வேகமாக சொல்லிடுறேன். டிக்கு வந்து ஆன், ஓஎன். இக்கு வந்து அட், ஏடி. எஃப்க்கு வந்து ஓஎஃப். ஜிக்கு வந்து ஏடி. ஹெச்சுக்கு வந்து டிஓ. ஐக்கு வந்து வித்து, டபிள்யூஐடிஹெச். ஜேக்கு வந்து டபிள்யூஐடிஹெச் வித்து. கேக்கு வந்து ஓஎஃப். எல்லுக்கு வந்து டிஓ. எம்முக்கு வந்து ஓஎன். என்னுக்கு வந்து டிஓ டூ. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கா. ஸோ கிளாஸஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸு, டிபெண்டன்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் மீனிங் புரிஞ்சுட்டு வாங்க, சரிங்களா. ஸோ கீழே வந்து பாருங்கள், ஃப்ரேசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரேஸு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன் ஃப்ரேசஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. வெர்ப் ஃப்ரேசஸ்னால் என்ன, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் them சொல்லியிருக்காங்களா. டெக்ஸ்டிங் ஆன் திஸ் ஃபோன் த மேன்ஸ் வெர்ப்டு இன்டு எ டிச் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஃப்ரேஸாக கிளாஸாக கேட்டிருக்காங்க, ஃப்ரேஸ். ஓகேங்களா. செகண்ட் பாருங்களேன், இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட் இஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே. இது கிளாஸு. ஓகேங்களா. We climbed up the hill to enjoy the view. Phrase. I enjoy painting during my holidays. Phrase. Whether he attends the party or not, I had decided to go. Class. I will stop playing the drums when you go to sleep. Class. Complete the following sentences using appropriate prepositional phrases. I would like to order coffee dash tea instead of option A. Dash the rains we went out in spite of. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். Dash fire break the glass to escape in case of option A. Fourth question, I am standing here dash my friends on behalf of option B. We solved the problem dash a new device developed by our engineers by means of option A. 6க்கு பார்த்தீங்கன்னா dash we are impressed with their performance in general option A. Write a letter to your friend, அதுமாரி வரும். Describing the joy of celebrating festivals in a village, இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் லெட்ரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது நம்ம எக்ஸாமுக்கு. கைட்லைன்ஸ் ஆஃப் ஃபார் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோசல் இருக்கிற எல்லா இதுக்கும் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அதாவது ஜஸ்ட் நான் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறோம். கிராமர்லாம் வந்து என்ன சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. there are 3 main types of different classes இருக்காங்க. அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். முதல்ல கிளாஸ்னால் என்னென்னு பாருங்கள், ஃப்ரேஸ்னால் என்னென்னு பாருங்கள். A class is a group of words that contains both a subject and a predicate or a verb. There are 2 types of classes. They are independent class, dependent class. ஓகேங்களா. ஒரு கிளாஸ்னால் அதில் சப்ஜெக்டும் இருக்கும், வெர்பும் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரிடிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இல்லை 2 டைப் இருக்குன்னு இருக்காங்க, டிபெண்டன்ட் கிளாஸு, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னாக்கா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்கணுமா. They can stand alone and express a complete thought. Example, I need a book. Mary prefers coffee. Ram is a good volleyball player. அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது, மீனிங் வந்து புரியும். ஓகேங்களா. அதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸு. ஓகேங்களா. டிபெண்டன்ட் கிளாஸ்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்தே இருக்கும். ஓகேங்களா. கண்டெயின் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பட் தே டு நாட் எக்ஸ்பிரஸ் ஏ கம்ப்ளீட் தாட். அதாவது ஒரு முழுசாக மீனிங்கை கொடுக்காதான். வென் இட் இஸ் ரெய்னிங் பிகாஸ் யூ ஆர் லேட் ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல். ஓகேங்களா. மீனிங்கே இல்லை பாருங்கள். அதாவது ஒரு இதோட இருந்தால் தான் மீனிங் புரியும். அதான் டிபெண்டன்ட் கிளாஸு. இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், அட்வர்பு, நவுன்னு இருக்குது தான். அட்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் ஆர் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ நவுன். ஒரு நவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது அட்ஜெக்டிவ் கிளாஸு. த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் தி பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். புக்கை ஏதோ பஸ்ஸில் விட்டு போயிட்டாங்க, அது யாரோடுது அப்படின்ற கேட்குறப்ப ஸோ மிஸ்டர் பாஸ்கர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவுனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா. அட்வர்ப்னாக்கா கிளாஸ் டிஸ்கிரைப்ஸ் ஆர் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி வெர்ப். வெர்பை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனா அது அட்வர்பு. ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். இல்லை வெர்புனது வாட்ச், ஒரு பொருள். ஓகேங்களா.
ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச். ஓகே, ஏன் ஹாப்பியாக இருக்கா? அவங்க அப்பா வந்து ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. எ நவுன் கிளாஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் எ நவுன் இன் த சென்டென்ஸ். நவுன் வந்து இன்னொரு நவுன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ப்ளேஸ் பண்ணும். திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. ஓகேங்களா, அவ்வளோதான். ஃப்ரேஸ்னா என்னது? எ ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட் பட் இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இட் டஸ் நாட் ஹாவ் ஏ சப்ஜெக்ட் ஆர் எ வெர்ப். ஃப்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோ வெர்போ இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டாக இருக்கும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அதேமாதிரி கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. தி பிளாக் ஹேட்டு, ப்ளோன் அவே, இன் த விண்ட், இதெல்லாம் பாருங்களேன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் புட் டுகெதர் இன் எ சென்டென்ஸ். த பிளாக் ஹேட் வாஸ் ப்ளோன் அவே இன் த விண்ட். மூணுத்தையும் சேர்த்தா ஒரு மீனிங் வருது பாருங்கள். There are several kinds of phrases in the English language. Some of the common ones are described below ன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கான், அதில் சிலது மட்டும் சொல்லியிருக்காங்க. நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் எ நவுன் அண்ட் இட்ஸ் மாடிஃபையர்ஸ். த ஒயிட் கார், மை இங்கிலீஷ் டீச்சர், த புக் ஷாப். ஓகேங்களா, a verb phrase is a group of words made up of a verb, helping verb, modifiers வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. ran quickly to catch, failed with horror, dedicated to. Prepositional phrases பார்த்தீங்கன்னா a prepositional phrase is a group of words that begin with a preposition and help to explain the relationship between two things. ஓகேங்களா, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தாங்க, பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இதேமாரியே நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees per month தாங்க. ஓகேங்களா, ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் இதேமாரி கிளாஸ் கொடுப்பேன். நீங்கள் இதுமாரி புக் பேக்கில் இருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் ஒரு தடவை படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ இதேமாரி இந்த ஃப்ரேஸில் இருக்கிற அந்த இந்த ப்ரோஸ் இருக்குல்ல, இதுக்கான மீனிங்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாரி ஒரு வீடியோவும் கொடுப்பேன் தனியாக. இப்போ நான் கொடுத்துருக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ மாரி தான், ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதேமாரி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸு தனியாக நம்ம நடத்திட்டுருக்குறோம். அதேமாரி குரூப் 1 மெயின்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கோம், குரூப் 2 மெயின்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9600819370. ஓகேங்களா, 9600819370. வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதேமாரி உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிச்சின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இல்லை வேறு என்ன ஃபார்மெட்டு அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு புக்கை வச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் நான் அப்படி கொடுத்துருக்குறேன். ஓகேவா, பாய் ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க கூடவே இருக்கேன். நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, நான் உங்களுடைய அண்ணனாக எடுத்துக்கோங்க, தம்பியாக எடுத்துக்கோங்க, மகனாக கூட எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா, பாய் ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.